நேற்றுலேருந்து ஒரே கோல்டுங்க, நெஞ்சு கரகரப்பு. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இல்லை மருந்து மாத்திரை வாங்கி வந்து வீட்லேயே சாப்பிட்லாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தொட்டியிலேருந்து இந்த செடி என்னை பார்த்து நான் ஒருத்தர் இங்கே இருக்கிறேன் அப்படின்றதே மறந்துட்டு இல்லைனே அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. அது வந்து முசுக்கு இலை. சரி முசுக்கு இலை தோசை சுட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையை பறித்து சுத்தமாக நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், அதோட இந்த இலையை கழுவின இலையை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு 3 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அதில் வந்து இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் கலந்து வச்சுட்டு சூடாக அதை செஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம். தோசை மாவில் கலக்க மாட்டாங்க, தனியாகவே பச்சரிசியை புழுங்கலரிசியை ஊற வச்சு அதோடு இந்த இலையை வச்சு அரைச்சி அடை மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ அதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால தோசை மாவுலேயே கலந்து சாப்பிட்டாங்க. செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. இது ஒரு மூலிகைன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோங்க. இந்த செடி வந்து தன்னாலே அந்த தொட்டியிலேருந்து வளர்ந்து வந்த செடிங்க. சின்னதாக கயிறு கட்டி விட்டுருக்கோம். செம்ம டேஸ்ட்டுங்க.